மயிலாடுதுறை அருகே நீடித்த நிலை கரும்பு சாகுபடி விவசாயம் செய்யும் முறையை கால்ஸ் குழுமத்தின் ஆரூரான் சக்கர ஆலை துணை பொது மேலாளர் கண்ணன் பார்வையிட்டு ஊக்குவித்தார். மயிலாடுதுறை அடுத்த எடக்குடி கிராமத்தில் பாண்டுரங்கன் என்ற விவசாயி நெல்லுக்கு பதிலாக நீடித்த நீலை கரும்பு முறையை சாகுபடி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதற்காக கந்தரவக்கோட்டையில் உள்ள கரும்பு விதை பயிர் செய்யும் ரஞ்சிதம் என்பவரின் தலைமையில் விவசாயிகள் கரும்பு விதைகளை நட்டு வைத்தனர். இந்த கரும்பு விதை வளர்ந்து 10 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும். அத்துடன் ஊடுபயிராக உளுந்து பயிரிடப்படுகிறது. இதனை கால்ஸ் குழுமத்தின் ஆரூரான் சர்க்கரை ஆலை ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையில் ஆரூரான் சர்க்கரை ஆலை துணை பொது மேலாளர் கண்ணன், துணை மேலாளர் ஜெயபாண்டியன் மற்றும் கரும்பு அலுவலர் முருகையன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு விவசாயிகளை ஊக்குவித்தனர். ஆனா கரும்பு பயிர் முன்னாடி செய்த அனுபவம் இல்லாவிட்டாலும் எங்க தந்தையார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, கரும்பு நடுவதற்கு முன்னாடி வயலை உழவு ஓட்டணுமா, அதில் சின்ன கல்யாணத்து வைக்கிற களையத்தை காற்றின் எதிர் திசையில் வைக்கணுமா, அது வச்சு இவங்க உழவு ஓட்ட அந்த புழுதியானது பவுடராக போய் அந்த களையம் நிறைஞ்சி அதில் கரும்பு நட்டு அறுவடை செஞ்சோம்னா அதனுடைய பலனே 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதை இப்போ நான் செஞ்சேங்க. இது வள்ளுவனுடைய வாக்கு இதுதாங்க. ஒரு பலம் மண்ணு காய்ந்த பிறகு அது காய்ஞ்சி கால் பலமாக வந்ததுக்கு அப்புறம் துளி கூட உரம் தேவையில்லை, அது காத்துல இருந்தும் ஆகாயத்துல இருந்தும் உரத்தை சேர்த்துப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ நான் ஒரு 5 சால் புழுதி ஓட்டி இப்போ கரும்பை நட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க இப்போ ஆரம்ப நிலை. அப்பெல்லாம் பையில போட்டோம். அதுக்கப்புறம் முதல்ல விதையை வெட்டி அருவாளால் வெட்டி மணலில் பதிச்சு எடுத்து கொடுத்தோம் எல்லாம். அதுக்கப்புறம் பையில போட்டு கொடுத்தோம். இப்போ ட்ரேயில் போட்டு எல்லாம் ஒன்று நாங்கள் நட்டு கொடுத்துருவோம். அதே இதுதான் செஞ்சுருக்கோம். நல்ல மகசூல் கிடைக்கிது சார். இதனால எங்களுக்கும் அதில் ஒரு வருமானம் கிடைக்கிது. தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எங்கள் மாமனார் ஃபாரஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிடும். அதில் நட்டதுலேருந்து 22ஆம் நாள்லேருந்து 30ஆம் நாள் முடிய நடலாம் சார். அதுக்கப்புறம் அது வெட்டுறது 10ஆவது மாதம் வெட்டலாம். ஆலைக்கு கொண்டு போகிறதுக்கு 10ஆவது மாதம் வெட்டலாம். 4.5 மாதத்துலேருந்து விதை கரும்புக்கு எடுக்கலாம்.